அதிகமாக பேசுகிற தாய்ந்தா நாடு டெல்லி காவல்துறை கணக்கு எடுத்துட்டார் ஐயா. டெல்லியிலிருந்தே தமிழ்நாடு எடுத்து வருவார் கணக்கு. சட்டப்படி எடுத்து வரையில் எல்லா நீதிமன்றத்திலிருந்து கணக்கு தோண்டி எடுப்பார். நீதிமன்றத்திலிருந்து சிறைச்சாலை எல்லாமே இந்தியா நாடு முழுவதும் சிறைச்சாலை பூராமே கணக்கு நீதிமன்றத்திலிருந்து கணக்கு தோண்டி எடுப்பார். முக்கால் சத்தியம் கணக்கு எடுக்கையில் அரசியல்வாதி உள்ள கணக்கு எல்லாமே கணக்கு வரும். மன்னர் ஆட்சியில் இப்படித்தான் பண்ணுவான். இது செயலாற மாதிரி கட்டடம் கட்டி உள்ள கேட்டு போட்டு அடைச்சி இவன் செய்தான் காவல்துறை. இந்த ஜென்மத்தில் மன்னர் ஆட்சியில் சுற்றி வலை அடித்து உள்ளே போட்டுருவான். உள்ளே போட்டு அந்த இடத்துல குளோஸ் பண்ணிடுவான். ஏன்னா தப்புக்கு தண்டனை அவர் தான் கொடுக்கணும், கடவுள் தான் கொடுக்கணும். நீ தப்புக்கு தண்டனை நீ எதுக்கு கொடுக்க அப்படிங்கிற கேள்வி மன்னர் ஆட்சியில் நடந்தது. கடவுள் தான் கொடுக்கணும் தண்டனை, நீ எதுக்கு தண்டனை கொடுக்கன்னு சொல்லி மக்கள் எல்லாமே போராட்டத்தில் இருந்தது. இவர் சத்திய வாக்கு வாங்கினால 7 செம்மம் 12 ஜோதிர்லிங்கத்தில் அடைச்சி வச்சுட்டான் கணக்கு. சத்திய வாக்கு 12மே ஒவ்வொரு ஜோதிர்லிங்கத்திலையும் சத்திய வாக்கு. அமர்நாத் டு ராமேஸ்வரம் வரைக்கும் ஒவ்வொரு கோயிலையுமே மன்னர் ஆட்சியில் உள்ளவன் சத்திய வாக்கு வாங்கிட்டான். அந்த கணக்கு எல்லாம் முடிச்சு இப்போ கணக்கு இவரே எடுக்கார். உலகத்து கணக்கே இவரே எடுக்கார். கடவுள் தான் எடுக்க முடியும். இப்போ உட்கார்ந்ததுனால போன செம்மம் முந்தின செம்மம் அதுக்கு முந்தின செம்மம் 5 செம்மத்தில் கணக்கு தப்பான செஞ்சு கணக்கு இந்த செம்மத்தில் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் போட்டு ஐயா தான் கொண்டு வரார். எல்லாமே கவர்மெண்ட்டு வேலை பார்க்குறதுலேருந்து அரசியல்வாதியிலேருந்து எல்லாமே கீழே லாயர்லேயும் பேர்வாதி இருப்பான். நீதி ஐயா அப்படிங்கிற ஆதியில் போர் சண்டையில் சத்தியவாக்கு கொடுத்தவன். நாங்கள் நீதியாகத்தான் நிற்போம்னு சொல்லி லாயர் நிறையா நின்னான். அதில் இந்தியா நாடு முழுவதும் ஒரு பேர்வாதியை போட்டிருக்காரு உள்ள ஐயா. பேர்வாதி சண்டை சத்திரமா இழுத்தவன உள்ள இருக்கான். புரிஞ்சுக்கோ. இப்போ அநியாயப்பட்டு நடத்துறதுனால அந்த நியாயத்தை நீதியை கேட்கான். அப்போ தப்பு செஞ்ச கணக்கு கேட்கான், கேள்வி போடுவான். அந்த கணக்கை இப்போ பிடிப்பார். ஒரு கணக்கில் 1000 அர்த்தம் இருக்குது. முக்கால் சத்தியம் நீதிபதி ஜட்ஜி ஆண் பண்ணும். புரிஞ்சுக்கப்பா. ஒரு கணக்கு ஒரு வார்த்தையில் 1000 கணக்கு இருக்குது. புரிஞ்சுக்கோப்பா. இதான் கணக்கு. முக்கால் சத்தியம். இந்தியா நாடு முழுவதும் எல்லா கணக்கும் எடுத்து வரையில் இப்போ அரசியல்வாதி இந்தியா நாடு ஃபுல்லாக டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் பூரா மந்திரியிலிருந்து முதலமைச்சர் பிரதமர் வரைக்கும் அந்த காகித பேப்பர் பூரா அடைஞ்சி வச்ச கணக்கு பூராமே அந்த கணக்கு எல்லாம் தோண்டி எடுப்பார். தோண்டி எடுத்து வெளியே வரையில் காகித பேப்பரை கணக்கு முடிப்பார். இப்போ பத்திரம் போடுதலே போலி பத்திரங்கள் போகுது. என்ன காரணம் அப்படின்னா பூரா காகித பேப்பர் ஃபுல்லாக அடைஞ்சி வச்சுருக்கான். அதை எப்படியாவது அந்த பேப்பரை கொடுக்கணுங்கிற காரணத்தில் வெளியே தள்ளணுங்கிற காரணத்தில் வாரான். அப்போ எங்கேயாவது இடம் கிடந்தாலும் போலி ஆவணங்கள் போலி பத்திரங்கள் நிறையா விழுந்துருச்சு, எழுதிட்டான். அப்போ கணக்கு வென்று வெளியில் தூக்குவார். புரியுதா? எல்லா கணக்கும் உள்ளே வரும், வரையில் பிடிப்பார், பத்திர ஆவணமும் பிடிப்பார். ஏன்னா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சராக உட்காந்துருக்கிறவன் பூரா மந்திரியை நியமித்து வச்சுருக்கிறவன் பூரா கவர்மெண்ட் வேலை பார்க்குறவனுக்கு சம்பளம் போடணும். புரியுதா? அதுக்கு தப்பான கணக்கு போட சம்பளம் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு தப்பு கணக்கு ஏன் போடுதா அப்படிங்கிற கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எல்லாம் உள்ள பல கோடி உள்ளவனு மாட்டுவான், எல்லாமே மாட்டுவான். இப்போ ஆவண பத்திரப்பதிவை கணக்கு எடுத்துட்டார், எல்லா கணக்கும் விட்டுட்டார். இப்போ அந்த காகித பேப்பரை மறைக்கிறதுக்காக எல்லா சேட்டையும் எல்லா இடத்துலையும் நடக்கு. இப்போ இந்தியா நாடு முழுவதும் ரொம்ப ஃப்ரீயாக ஓடுது. எதை எழுதணும், எதை செய்யணும், காகித பேப்பர் மக்கள் இடிபட்டு நொறுங்கி கிடக்குது. பேர்வாதி மோசத்தில் போகிறான். புரியுதா? அதே மாதிரி தமிழ்நாடு இருக்கிற எல்லா தொழிற்சாலையும் கம்பெனி பூரா மூடிடுவார். எல்லாம்
ஈரோடு, கரூர், சேலம், கோயம்புத்தூர் எல்லாமே மில்லுக்கு தொழிற்சாலை பூரா நொறுக்கி விட்டார். இன்னும் நொறுங்கின உடனே அடைச்சிரும். அப்ப எல்லாமே காகித பேப்பருக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் வருது. சத்தியம்.